வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ, விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். சரி, இன்னைக்கு டிக்டாக்கை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மெஜிஷியன் ஒருத்தரை பார்த்தேன். ஓகேங்களா, ஒரு பாப்புலரான மெஜிஷியனை பார்த்தேன். சரி, பார்க்கும்போது ஒரு கேள்வி, எப்பயுமே யாரை பார்த்தாலுமே எனக்குள்ள ஒரு கேள்வி, உங்க என்ன ராசியா இருக்கும், என்ன லக்னமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இயல்பாகவே, ஏன்னா நம்ம எந்த ஃபீல்டில் இருக்குமோ அதுதான் நமக்கு வரும். அப்படின்ற பட்சத்தில் அந்த மெஜிஷியன் பார்த்தோன்னே அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. சரி, அதுக்கு முன்னதாக ஒரு துறையும் ஒரு கிரகத்தை சார்ந்தது. 7 பிளானட், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன், இந்த 7 பிளானட்டினுடைய காரக அமைப்புல தான் நம்ம எல்லா தொழிலும், உலகத்துல இருக்கிற எல்லா தொழிலும் அதுக்குள்ளதான் அடங்கும். ஓகேங்களா, அப்ப அதுக்கான முழுமையா இந்த துறையில இந்த பிளானட்டா உங்க ஜாதகத்துல வளர்த்துருக்கா, இந்த மாதிரியான அமைப்புல தான் செய்வீங்கன்ற தொழில் செய்வீங்க, அதன் மூலியமான வருமானம் வரும்ன்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை நமது 18VUR யூடியூப் சேனல்ல வந்து ஒரு விளக்கமா ஒரு 2 days பிஃபோர் போட்டோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் பாருங்க. அண்ட் ஒரு ஜாதகம், அதாவது மெஜிஷியனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? முதல்ல எல்லா பாவகங்களை விட மிக முக்கியமாக லக்னம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியங்க. ஏன், ஒருவர் செய்யக்கூடிய அமைப்பை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை பிறர் ரசிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த நபர் தெளிவானவராக இருக்கணும், சிறந்த சிந்தனையாளராக இருக்கணும். அப்ப முதல்ல லக்னம், லக்னாதிபதி சுப அமைப்புல சுபத்தன்மையில இருக்கும், முதலாவது நிலை. அதற்கு பிறகு இந்த கலைக்கு காரணமான, இது ஒரு கலையில, அப்ப மேஜிக் பண்றது அப்படின்றது பிறரை ரசிக்க வைக்கிறது, பிறரை ஆச்சரியப்பட வைக்கிறது அப்படின்றது புதனின் காரக அமைப்பு. அப்ப இந்த புதன் 8ஆம் பாவகத்தோடு அல்லது புதனே 8வது அதிபதியாக சுப நிலையில் தொடர்பு கொண்டு, 8வது இடத்துல புதன் வந்து நட்பு அமைப்புல சுபத்தன்மையோடு தொடர்பு கொண்டு, இதற்கு பிறகு அவர் பாப்புலரா இருக்கணும் அப்படின்ற இருந்தாலே அவருக்கு 3வது வீடு சுப அமைப்புல இருக்கணும், 3வது அதிபதியும் 3வது வீடும் சுப அமைப்புல இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. ஓகேங்களா, எந்த மெஜிஷியன், ஏதாவது ஒரு மெஜிஷியன் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க, இந்த விதி அப்படி பக்காவா பொருந்தும். கலைக்கு காரகன் புதன். எந்த கலை சார்ந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் புதனும் சுக்கிரனும் வந்துருவாங்க. அழகு சார்ந்து வரும்போது சுக்கிரன் வந்துருவாரு, கலை அப்படின்னு வரும்பொழுது புதன் வந்துருவாரு. புதனும் சுக்கிரனும் சேர்ந்துதான் கலை, இந்த நாடகம், டெலிவிஷன், எல்லாம் மீடியா கிடையாது, எல்லாம் இதுலயே வந்துடும். சரி, இப்போ 8ஆம் பாவகம். ஏன் 8ஆம் பாவகம்? ஒரு 8ஆம் பாவகம் அப்படின்றது மறைமுக சாஸ்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மறைவு ஸ்தானம். இந்த இடங்கள்ல சுபத்தன்மை சுப அமைப்புல இருக்கும் பொழுது புதன் அங்க இருக்கக்கூடிய மேஜிக் பண்ணி பிறரை ஆச்சரியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வார். ஏன் புதன் தான் கலைக்கான காரகன். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நபரின் லக்னமோ ராசியோ நிச்சயமாக புதனோ கன்னியாகவோ இருக்கும், அதாவது மிதுனமோ கன்னியாகவோ இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும் அப்படின்னா என் ஜாதகத்துல புதன் வலுத்திருக்கணும். அப்பதான் என்னால எந்த விஷயத்த கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க நினைக்கிறேனோ அதை சேர்க்க முடியும். அப்போ அந்த ஜாதகத்துல 8வது இடத்துல, குறிப்பா மோஸ்ட்லி இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், மிதுன ராசியா வருவாங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு 8வது அதிபதி சனியா வந்து அந்த சனி புதனின் நட்பு அமைப்புல வருவாரு. கன்னிக்கு 8வது அதிபதி செவ்வாயா போயிருவாரு, ஒரு எதிர்த்தன்மை நட்பு ஸ்தானமா வராது. அப்ப மிதுன அமைப்புல இருப்பாங்க. அவங்க கலை சார்ந்த விஷயங்களை பிறரை ஆச்சரியமூட்டக்கூடிய அமைப்புலையும், அவங்களுக்கு பிடித்தமான விஷயத்தின் மூலியமாக 3வது இடம் சுபத்துவமாக இருந்தா இயல்பாகவே 9வது இடம் சுபத்துவமா இருக்கும். ஏன்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய சுப பிளானட் 9ஐயோ, 9வது இடத்துக்குடைய இருக்கக்கூடிய சுப பிளானட் 3ஐயோ பார்க்கும். இப்படி பார்க்கும்போது இயல்பாகவே அவங்களுக்கு புகழ் மேல ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும், அவங்க புகழா இருக்கணும், ஃபேமஸா இருக்கணும், ஃபேமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இப்படிதான் 8ஆம் பாவகத்தின் மூலியமாக தான் ஒருத்தர் மேஜிக் அப்படின்ற ஒரு கலையை புதனை சார்ந்து செயல்படுத்துகிறார். ஓகே, எல்லாம் ஃபைன். அடுத்ததா அவரோட லைஃப்ல பீக்கான ஒரு டைம் இருக்கும்ல. ஒருத்தர் பிறந்ததுல இருந்தா மேஜிக் பண்ணுவாரு, இல்ல இப்ப நான் பிறந்ததுல இருந்து ஜோசியம் பாக்குறேன், இல்ல எனக்குன்னு ஒரு பீக் டைம் இருக்கும்ல. எது அந்த டைம்? உங்களுடைய லக்னத்தின் யோக தசை
அந்த யோக தசை எந்த இடத்துல இருந்து நடக்குது? புகழ் சார்ந்த 3ஆம் இடத்துல இருந்து நடக்குதா, இல்ல கீர்த்தி சார்ந்த இடத்துல இருந்து நடக்குதா, இல்ல 9வது இடத்துல இருந்து உங்களை ஃபேமஸ் ஆக்கக்கூடிய இடத்துல இருந்து நடக்குதா, இல்ல உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து லாபத்தை தரக்கூடிய 11வது இடத்துல இருந்து 11வது இடத்தை பார்த்து இந்த விஷயம் நடக்குதா? அந்த மேஜிக் மூலியமா நீங்க சம்பாதிக்க போறீங்க, நல்லா செட்டில் ஆக போறீங்கன்னு அர்த்தம். 11வது இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போறீங்களா? பார்க்குற பிளானட்டோட தசை நடக்குதா? அந்த பிளானட் நட்பு யோக தசையா இருக்கா? மெயினா யோக தசையா இருக்கா? யோக தசையில மட்டுமே நீங்க நினைச்ச ஃபீல்டுல நீங்க சக்சஸ் ஆக முடியும். நீங்க என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்க்க முடியும். அவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட்ல சில படங்கள் எடுக்கிறாங்க, அது அப்படியே சிம்பிளா போய் முடிஞ்சிருது. சாதாரண லோ பட்ஜெட் படம் எடுக்கும்போது ஃபேமஸ் ஆகுது இல்ல, இதெல்லாம் அந்த யோக தசை அமைப்பு தான். ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா அதை ரசிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, அதை பார்த்து ஏத்துக்கிறதுக்கான ரசிகர்கள் கூட்டம் நிச்சயமாக இருப்பாங்க. இதுதாங்க ஒருத்தர் ஜாதகம். மெஜிஷியன், குறிப்பா அந்த மெஜிஷியனை பார்த்தனால இன்னைக்கு அவரை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? இந்த கலை, அதாவது மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரம் அப்படின்றதுனால 8ஆம் பாவகமும், புகழாக இருக்கிறார் அப்படின்றதுனால 3வது பாவகமும், அதனாலேயே வருமானம் வருது அப்படின்றதுனால 9, 11வது பாவகங்களும், அதற்கு பிறகு லக்னம் லக்னாதிபதியும், இறுதியாக தசாபுத்தியின் அடிப்படையிலும் ஒருத்தர் இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டுலையுமே குறிப்பா புகழ் பெறணும் அப்படின்னாக்கா, மக்கள் ரசிக்கணும் அப்படின்னாக்கா, மக்களை குறிக்கக்கூடிய சனி சுபத்துவ அமைப்புலையும் இது எல்லாம் சேர்ந்துதாங்க ஒருத்தரை புகழாக அவரோட ஃபீல்டுல சக்சஸ் ஆக, அதுல எப்போ அவர் பீக்கான லெவல்ல இருக்கிறாரு, எப்போ அவர் நன்றாக சம்பாதிக்கிறாரு, எப்போ மக்கள் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அந்த நேரம் லக்னத்தின் மிக உன்னத நட்பான யோக தசாவாகவும் இருக்கும். ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.